ஜென்ரேஷன் பொண்ணுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணால் ஓடி போயிடுறாங்க. இப்போ இருக்கிற லவ்வா என்னடா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என்ன பென்சிங்கு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே என்ன அதில் மாட்டலை நானும். சரி நீங்கள் சீரியஸாக மாட்டலாம். ஓகே, சிரிச்சு நீ காட்டி கொடுக்குற மாதிரி அதான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றீங்க. அதான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் இன்னும் ஜாலியாக இல்லை இருக்காங்க. நாங்கள்லாம் அந்த டைமில் ஃபஸ்ட்டு லவ் அப்போலாம் அதான் ஸ்கூலில் அந்த பொண்ணை வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப மண்டே தான் பார்க்கணும். அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே அவன் ஞாபகமாகவே இருக்கும். அவன் நம்மளை ஏதாவது ஒரு வாட்டி பார்த்துருப்பா, அந்த பார்த்த விஷயத்த நினச்சிக்கிட்டே தூங்குறது, ஏதாவது சாங் கேட்டால் அப்படியே அவளை நினச்சே இருக்கிறது. செந்தாலினி அந்த அந்த பேர் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. செந்தாலினின்ற பேர் வந்து ஒரு மாதிரி வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணோட நேம் மாதிரியே இருக்குது. அது எப்படி இந்த நேம்? இப்போ பொண்ணு பிறந்தா நதியாழினி அப்படின்னு வைக்கணும்னு இருந்தோம். இப்போ செந்தாழினிலேருந்து நதியாழினி அப்படின்றது, பையன் பிறந்தா அப்படின்னு நதியாழன்னு வச்சிடலாம். அது ஒரு சுத்த தமிழ் பெயர் மாதிரி. சுத்த தமிழ் பேர்னால அது மெயினாக வந்து எந்த மதத்தையும் குறிக்கக்கூடாது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எதையும் குறிக்கக்கூடாது. ஒரு இயற்கை, நதின்றது ரிவரு, யாழ் அப்படின்றது மியூசிக்கு. ஸோ நதியாழன் அப்படின்னும் போது மியூசிக் மாதிரி ஓடுற ஒரு ரிவர் அப்படின்ற மாதிரி. அதுக்காக ஆல்ரெடி இந்த பல்லு வச்சோன்னு நீங்கள் சிரிச்ச மாதிரி தான் இருப்பீங்க. ஆமாம், அதில் பேசுறது வேற ஒரு மாதிரி. நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்கிறேன். நல்லாயிருக்கும். அவளுங்க ரெண்டு பேரும் ஒருத்தி மூஞ்சி ஒருத்தி பார்த்துக்கிறாளுங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சைலண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் காஃபி ஷாப் போகலாமா அப்படின்றேன். இல்லை, வீட்டில் இப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணாங்க, இமீடியட்டாக போகணும், இன்னொரு நாள் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் காஃபி ஷாப் போகலான்னு இல்லை இப்போ தான் கால் வந்தது. ஓ அப்படியா, அதெல்லாம் 10 நிமிஷம் கூட இல்லை, 5-10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். பெஸ்ட்டு சரி ஓகே கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி இப்படி திரும்பி போனோன்னு டப்புன்னு திரும்பி பல்ல எடுத்துட்டு கண்ணாடியே கை சிம்பு கிட்ட பண்ணி ஆமாம் தேட்டர்லாம் சரி பண்ணி திரும்பி ஹலோ நெக்ஸ்ட் டே எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்த்து ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம வந்து யார் கூட இருக்கோம் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து இவரை பற்றி பேசாத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து இப்போ ஃபுல்லாகவே ஓடிடுது. அதாவது ஹாட்ஸ்பாட் டூ மச். ஹாட்ஸ்பாட் படம் வந்துச்சு, இப்போ டூ மச் வந்துட்டுருக்கு. ரொம்ப டூ மச்சாகவே ஒரு பெரிய ஹீரோ கூட கிளாஷ்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஹீரோ கூட வந்தாலும் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அதான் 2010 ஒரு காமெடி ஷோக்கு வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்து அப்புறம் ஆங்கர் ஆகி அப்புறம் ஆக்டர் ஆகி அப்புறம் டேரக்டர் ஆகி இப்போ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டராக இருக்கக்கூடிய ஓகேவா இன்ட்ரோ கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. விக்னேஷ் கார்த்தி என்ன கூட தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. இல்லை பெஸ்ட் டேரக்டர் தானா, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. எப்படி போயிட்டுருக்கு ஹாட்ஸ்பாட் 2? ஜாலியாக போயிட்டுருக்கு. தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, கைத்தட்டி விசில்லாம் அடித்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போனால் ஒரு பயங்கர வைபாக பார்க்குற ஒரு சவுண்டில் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். உண்மையிலே செம ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தேட்டரில் வந்து சிரித்து இது பண்ணுறது. இன்டர்வியூவில் ஐஸ் வைக்காதடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, சீரியஸாகவே நல்லா தான் இருந்துச்சு. அதாவது இப்போ நான் உங்களை பற்றி நான் முன்னாடிலேருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது கரெக்டாக ஒரு 2010-11 அந்த டைமில் வந்து ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஷோக்கு உள்ளே வந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அப்படியே வந்து ஆங்கராக போனீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டராக போனீங்க, அப்புறம் டேரக்டர் ஆகிட்டீங்க. உங்கள் ஆம்பிஷன் தான் என்ன? டேரக்டர் தான் ஆம்பிஷன். மிமிக்ரிலாம் காலேஜ் டைமில் மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ அதனால் கரெக்டாக காலேஜ் முடியும் போது மிமிக்ரி வாய்ப்பு கிடச்சிது விஜய் டிவியில். ஸோ அதனால் அதை பண்ணேன். மிமிக்ரி பண்ணுறக்கும் போது ஆங்கரிங் வாய்ப்பு கிடச்சிது, ஆங்கரிங் பண்ணேன். அப்படியே சீரியல் வாய்ப்பு கிடச்சிது, நடித்தேன். ஸோ அதெல்லாம் கிடச்சது அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். இப்போ டைரக்ஷன் தான் அல்டிமேட் ட்ரீமாக இருந்தது. ஸோ ஒரு பாயிண்டில் அதெல்லாம் விட்டு டைரக்ஷன் தான் அப்படின்ட்டு அதை நோக்கி இனிமேல் இல்லை. நீங்கள் ஹாட்ஸ்பாட் 2லேயும் ஒரு ஆக்டராக தான் இருக்கீங்க. ஹாட்ஸ்பாட்லேயும் சரி, ஹாட்ஸ்பாட் நீங்கள் டைரக்ஷன் பண்ண அந்த 3 படத்துலேயும் நீங்கள் ஒரு சீனாக கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டு தான் இருந்தீங்க. அதாவது தலையில் ஏன்டா என்ன வைக்கல, அதுலேயும் ஒரு கெஸ்ட் படம் பேர் சொன்னோடனே ஐயோ, ஏன்னா அந்த படம் பேர் சொன்னோடனே டக்குன்னு டவுன் ஆகிருந்தீங்க. அது வந்து அத்திப்பட்டி மாதிரி அழிக்கப்பட வேண்டிய ஒரு அறியாத வயசில் பண்ண ஒரு தெரியாத தவறு. அதுக்கப்புறம் தான் போராடி திரும்பி வந்தது தான் யோர் ஷேப் 1, 2, அதுக்கப்புறம் திட்டமிட்டு அதுதான் ரீபர்த்தே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணதுக்கப்புறமும்
இவர் ஷேம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 2018 நீங்கள் வந்து அந்த ஒரு படம் பண்ணீங்க. அதுக்கு இவர் ஷேம்ஃபுல் வந்து அதே 2018 தான் அது பண்ணீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டாகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்ட் 1 பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து ஹாட்ஸ்பாட் 2 எப்போ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த இவர் ஷேம்ஃபுல் படம் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி பார்ட் 2க்கு எல்லாருமே ஏங்கிட்டே இருந்தாங்க. அதில் அந்த லைன் வந்து எப்படி எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு பார்ட்டோட லைன், அதாவது இந்த ஒரு பொண்ணுக்கு 2 ஹஸ்பண்டு அப்படின்ற லைன் எப்படி நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணுற படம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அப்போது அந்த டைமில் நிறைய இந்த ரேப்பு நடந்துகிட்டு இருந்தது. இந்த டெல்லியில் நிர்பயா கேஸு இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதை ஸ்ட்ராங்காக ரேப்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் ஏதோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. இப்போ யோசிக்கும் போது சரி இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ஃப்யூச்சரில் பெண் நேச்சுரலி இப்போ நான் ஒரு அப்பாவானேன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நான் நேச்சுரலி பயப்படுவேன். அந்த குழந்தை இந்த சொசைட்டியில் எவ்வளோ சேஃபாக வளருமோ அந்த பயம்லாம் இருக்கும் நேச்சுரலி. ஸோ இப்படி எல்லாரும் யோசிச்சாங்கன்னா இப்போ பெண் குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போது என்ன ஆகும் அப்படின்ற அந்த இமேஜினேஷன்லேருந்து உண்டானது தான் அந்த கதை. அதாவது நீங்கள் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது. நீங்கள் என்கிட்ட நான் ஃபஸ்ட்டே வந்தவங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களோட மனக்குமுறல் மாதிரி இருக்கலாம், அது ஒரு பாயிண்டாக இருக்கலாம். அது கையில் எதுவும் இந்த வாட்ச் எதுவும் வச்சுருக்கீங்களா? 24 வாட்ச் இல்லை அந்த ஃபியூச்சரை போய் பார்க்குற மாதிரி பவர் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை நான் சீரியஸாக கேட்குறேன். இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற படம் எல்லாமே ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கே. தெரியலையே. இந்த ஷேம்ஃபுல் பார்ட் 2வாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து நீங்கள் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருப்பீங்க. ஏன்னா அப்போது வந்து இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபேக்காக அசியூம் பண்ணாங்களான்னா எனக்கு தெரில. அதாவது 2019 அந்த டைம்லலாம் பண்ணாங்களா அப்படி இல்லை. அது உண்மையாக நான் யோசேம்லி 2ல் பண்ணது உண்மையாக நடந்த ஒரு கதை தான். டெல்லியில் ஒரு கேஸ், ஒரு பொண்ணு இதே மாதிரி சிக்னலில் ஒருத்தனை ஃபோட்டோ எடுத்து தப்பாக போட்டிருப்பான் அந்த பையனை பற்றி. அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த பையனை பேஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சென்சேஷன் ஆகி ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆகி வைரல் ஆகிட்டான். அந்த கேஸ் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்தது. அது ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான். அவர் பேர் மறந்துட்டேன் நான். அந்த டைமில் அவர்கிட்ட கூட நான் பேசினேன். சோஷியல் மீடியாவில் அவரை கண்டுபிடிச்ச மெசேஜ்லாம் பண்ணி பேசினேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை பண்ணது. அந்த டைமில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். இப்போவும் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்றது. அப்போது கொஞ்சம் 1-2 நடந்துச்சு. இப்போது ஏதாவது பொண்ணு இது நின்றுச்சு அப்படின்னா கையில் ஃபோன் இருந்தாலே பக்கத்தில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி. தேவ் அதெல்லாம் உங்கள் பேர் வந்து அதில் தேவ், உங்களோட கேரக்டர் பேர் அது தேவ். அவர் பேர் தேவா இல்லை? அது இல்லை. அவர் பேரெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணல. அவர் யாரோ சிங்கு, அதான் அவர் பேர் மறந்துடுச்சு எனக்கு. அதாவது ஒரு ஹர்பஜன் சிங் அந்த மாதிரி சிங். ஹர்பஜன் சிங்லாம் இல்லையா? சரி ஓகேண்ணா. அதே மாதிரி மைக்கிள்ன்றது யாருண்ணா? மைக்கிளா? அந்த டைமில் வந்து எனக்கு மைக்கிள்ன்ற பேர் ரொம்ப ஸ்டைலான ஒரு பேராக ஃபீல் ஆச்சு. இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம்ல, அப்போது ஒரு மாதிரி மைக்கேல் ஸ்டைலாக சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஸ்டைலாக இருக்கணும் அந்த பையனோட பேர். அந்த பொண்ணு கூப்பிடும்போது அழகாக அவள் பேர் ஷர்லின்னு வச்சுருப்பேன். ஸோ அது ஏதோ ஒரு இதில் வச்சது தான். திரும்ப அதே பேரை ஏன் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஹிட்டாக இருந்ததுனால திரும்ப ஒரு மாதிரி அதோட ரீகால் வேல்யூ மாதிரி தான். நான் நினச்சேன்னா மைக்கிள்ன்றது சென்டிமெண்ட்டாக பேர் வச்சுருக்காங்க போல். ஏன்னா 2 மைக்கிள் வருது. ஆனால் மைக்கிள் வருது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதாவது 2.5, அதாவது ஷேம்ஃபுல் 2.5 வந்து அந்த கொரோனா பேஸ்டில் எடுத்த மாதிரி. ஆக்சுவலாக அந்த ஐடியா வந்து எப்படி யோசிச்சிங்க? அதுவும் ஒரு மாதிரி ஃபியூச்சர் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து 35ல் வந்து இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா அப்படின்னா மாறும் அப்படின்ற மாதிரி அந்த லைனே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டோரிலாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க நீங்கள்? இந்த லாக்டவுனில் கரெக்டாக லாக்டவுன் ஆரம்பித்து வீட்டில் எல்லோரும் சும்மா இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கரமாக போர் வச்சுட்டு இருந்தது. அப்போ யாரோ லாக்டவுனில் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வீடியோ மாதிரி ஒன்று அவங்கவுங்க வீட்டில் எடுத்து அதை ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி தான். சரி நாமளும் இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வச்சே பண்ணலாம். இப்போ கோவிட் இப்படி போயிட்டுருக்கு, இப்போது இப்படியே இருந்ததுன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ வீட்டில் இருக்கும்போது யோசிச்சது. ஸோ அதை வச்சு கதையை யோசிச்சு சௌந்தர்யா தான் நடிச்சிருப்பாங்க அதில். அப்போ அவங்க மதுரையில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். ஸோ ஃபோன்லேயே கோஆர்டினேட் பண்ணி ஃபோன்லேயே அவங்கள இப்படிலாம் எடுக்க சொல்லி அதெல்லாம் பண்ணி அதில் நேரில் மீட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்கும். அது வந்து நேரில் அவள் தனியாக அவள் ஷாட் எடுத்திருப்பா மதுரையில், நான் தனியாக ஏன் ஷாட் எடுத்திருப்பேன். அதில் அவள் கையை பிடிச்சி நான் சொடுக்கு போடுற ஷாட் மட்டும் இருக்கும். அது வந்து இங்கேருந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, பக்கத்து தெருவில் தான் என் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு முதல்ல என் அம்மா விரலை வச்சு எடுத்தேன். பார்த்தா சௌந்தர்யா டேய் என் விரல் இப்படியாடா இருக்கு, ஏன்னா குண்டா அம்மா விரல் நல்லா கை குண்டாக இருக்கும். பூஜை காமிச்சிட்டு அந்த விரலில் சொடக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூப்பிட்டு அந்த இன்சர்ட் மட்டும்
எடுத்து அப்படி மேட்ச் பண்ணி பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலேயே அது வந்து லாங் டிஸ்டன்ஸில் எடுத்த கதை தானே அது? உண்மையாக அவள் மதுரையில் இருந்தால் நாங்கள் சென்னையில் இருந்தோம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இங்கே தான் இருக்காங்க போல, தனித்தனி. இல்லை நான் எக்ஸாக்டாக எடுத்து ரெஃபரன்ஸ் வீடியோ அவளுக்கு அனுப்பிச்சிருவேன். எக்ஸாக்டாக அவள் என்ன எடுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து அவள் அங்கேருந்து எடுத்து எனக்கு அனுப்புவாள். மெயில் தான் ஃபுல்லாகவே. ஸோ மெயிலில் நான் எடுத்து எடிட்டருக்கு மெயில் பண்ணுறேன், எடிட்டர் மெயில் பண்ணிட்டு எனக்கு அனுப்புவாப்புல. அதாவது அந்த சொடக்கு போட்டிங்களா, அது வந்து நீங்கள் அதிகமாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே இந்த விரலில் சொடக்கு. நான் காலேஜ் டைமில் லவ் பண்ணுற டைமில் வீட்டில் பாத்திர போகிறாங்களா, பிரச்சனை இல்லை. ஓகே, ஒய்ஃப்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் ஓகே தான். லவ் பண்ணுற டைமில் அது என்னோட பிஹேவியர், இந்த சொடக்கு போகிறோம். ஆமாம். ஸோ அதை அப்படியே இதில் வைக்கலாம். 2 படத்துலையும் யூஸ் பண்ணிடுவீங்க. அதை முதல் கனவில் வச்சுட்டேன். அது ஹிட்டு. அந்த டைமில் அந்த ஷார்ட் ஃபிலிம் பயங்கர ஹிட்டு. கேர்ள்ஸ் மத்தியில் அப்போது ஒரு மாதிரி அது பயங்கர ஒரு லவ் ஸ்டோரின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஹிட்டான அந்த ஃபேன்ஸ்க்காக திரும்ப அதை இது பண்ணலான்ட்டு. அது ஃபேன்ஸ்க்காக? ஆமாம், ஃபேன்ஸ்க்காக. ஷோரா? இல்லை, எனக்கான லைட்டாக சந்தேகமாக இருக்குது. ஓகேண்ணா, அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஹிட் ஆனது, அதில் வந்து ஒரு ப்ரொப்போஸ் சீன் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலாக டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. W ஃபார் வாஷிங்டன், I ஃபார் இந்தியா, L ஃபார் எனக்கு தெரில. நீங்கள் வேறு அதில் மூச்சு விடாமல் நீங்கள் மட்டுக்கும் will you marry me-ய ஒரே டேக்காகவே அடிச்சிட்டிங்க. நான் ஏதோ சொல்லிருக்காரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக பார்க்குற will you marry me அப்படின்றது. அது நீங்கள் உண்மையிலே ப்ரப்போஸ் பண்ண ஐடியாவா? இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஜென்ரலாகவே ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படிலாம் வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ இது அப்படி யோசிக்கும் போது தோணுன ஒரு ஐடியா தான். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கு தரேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் ஓடி போயிடுறாங்க. இப்போ இருக்கிற லவ்வா என்னடா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என்ன பென்சிங்கு? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே என்ன அதில் வந்து மாட்டலை நானும். சரி, நீங்கள் சீரியஸாக மாட்டலாம். ஓகே, சிரிச்சு நீ காட்டி கொடுக்குற மாதிரி அதான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றீங்க. அதான் என்னன்னா, இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் உங்கள் படத்தில் வச்ச மாதிரியே வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துடுது. அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு பொண்ணுமே கிடைக்கல. நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ணோடனே இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடணும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைன் சொல்லுங்கள், எனக்கு ஐடியா சொல்லுங்கள். இப்போ அது ப்ரொப்போசல் எல்லாமே இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரில. இப்போ வந்து முன்னாடி இந்த சினிமாலாம் முன்னாடி காட்டுவாங்கல்ல, பார்த்தோன்னே அப்படியே ஒரு காற்று பறக்கும், ஒரு வைப்பு பார்த்தோன்னு அது அது லவ் கிடையாது. அது வந்து பார்த்தோன்னா அவள் அழகாக இருக்கா, நீ சைட் அடிக்கிறவ, அது வெறும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். அதை பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணுறது அது இப்போது அது ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். இப்போது வந்து 2 பேருமே உண்மையாகவே பழகி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து ஒரு வைப் வந்து 2 பேருக்கும் செட் ஆகுதா இல்லையா, கம்பேட்டபிலிட்டி தான். 2 பேரும் சேர்ந்து தான் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, ஜாலியாக இருக்கோம் இல்லையா, இந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே மியூச்சுவலாக நடக்க. இப்போது ஐ லவ் யூ அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்களா இல்லை, அது இப்போது டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வாட் எவர் அது வேறு ஜோனுக்கு மாறி இருக்கும். ஸோ அப்போ போய் நீங்கள் பழைய காலத்து மாதிரி ரோஜாப்பூ எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ரோஜாப்பூ விற்கிறதுல நான் பிளாஸ்டிக்கில் விற்றுட்டு இருக்காங்கனால. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே, எங்களோட தலையெழுத்து இந்த மாதிரி மாறிடுச்சு, என்ன பண்ணுறது. ஆனால் இந்த ஜென்ரேஷன் இன்னும் ஜாலியாக இல்லை இருக்காங்க. நாங்கள்லாம் அந்த டைமில் ஃபஸ்ட்டு லவ் அப்போலாம் அதான் ஸ்கூலில் அந்த பொண்ணை வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப மண்டே தான் பார்க்கணும். அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே அவன் ஞாபகமாகவே இருக்கும். அவன் நம்மளை ஏதாவது ஒரு வாட்டி பார்த்துருப்பா, அந்த பார்த்த விஷயத்த நினச்சிக்கிட்டே தூங்குறது, ஏதாவது சாங் கேட்டால் அப்படியே அவளை நினச்சே இருக்கிறது. அடுத்த நாள் காலைல ஸ்கூலுக்கு போய் அவள் எப்போது வரப்போகிற சைக்கிள் ஸ்கூல் வரல அப்படின்னா 8:45 மேலே வரல, ஐயோ இன்னைக்கு லீவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஃபீல் இருந்ததில்ல. இப்போ காதல். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போது ஈஸியாக சோஷியல் மீடியாவில் பேசிடுறாங்க. எவ்ரி திங் இஸ் ஈஸி. ஒரே நேரத்தில் 2 ஃபோன் வச்சு 2 ஃபோன்லேயும் இப்படி சேட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், ஒரே ஃபோனில் 2 சிம் போட்டு 2 பேருக்கு என்ன வேணால் பண்ணலாம். இல்லை இப்போல்லாம் இல்லை, நான் வாட்ஸ்அப் காலில் வர பேசினா தெரியாதாம்மா, அங்கிட்டு வெயிட்டிங் கால் வராதான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஈஸி. ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் வந்து காலுக்கே இது இல்லை, காசு ரீசார்ஜ் பண்ணணும். எனக்கு கால் பண்ணி மச்சான் 10 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி விட்றா அப்படின்ட்டு டாப்அப் பண்ண சொல்கிறது. மெசேஜே 100 மெசேஜ் தான் ஒரு நாளைக்கு அனுப்ப முடியும். அதுவும் அந்த கடைசி 2-3 மெசேஜ் எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ அந்த கடைசி 2-3 மெசேஜ் லவ் பண்ணி அனுப்புது. அதெல்லாம் இப்போ இல்லைல்ல. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹாலிவுட்டில் படம் பண்ணுற ஐடியா அது உங்களுக்கு இருக்காங்க? ஆஃப்ரிக்காவில் வேணால் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஆஃப்ரிக்கா அது என்ன ஹாலிவுட் தான், சும்மா வித்தியாசமாக பண்ணுவோமே. அவனுக்கு வித்தியாசமாக கதை பண்ணுறதுனால. ஏன்னா எதுக்கு நான் அதை கேட்டேன் அப்படின்னா, அடியே படமும் வந்து ஒரு மாதிரி பேரலர் யூனிவர்ஸ்க்கு போகிற மாதிரி ஸ்டோரி இருக்கும். இதில் வந்து ஹாட்ஸ்பாட் உள்ளேயும் ஸ்பாய்லர் பண்ணுறேன்னா
இல்லை 2050 நடக்குது அது. ஓகே, அங்கே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஹாலிவுட் மார்வலுக்கு ஈக்குவலாக, டிசி மார்வலுக்கு ஈக்குவலாக பண்ணுற மாதிரி பேரலல் ஸ்டோரியாக பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கிற மாதிரி? ஏன்னா நீங்கள் இவர் ஷேம்ஃபுல் படத்தோட 2.5 அந்த மாதிரி தான் இருக்கும். 2.5 ஓகே. இல்லை ஹாலிவுட் வித்தியாசமான படங்கள் பிடிக்கும். நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் பார்த்து இந்த மாதிரி ஏன் தமிழில் வரல அப்படிலாம் நமக்கு தோணும்ல. ஸோ மேபி அந்த படம்லாம் பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் உள்ளுக்குள்ளே, எனக்கே தெரியாமல். ஏன்னா மேஜர் ஆஃப் த மூவிஸ் எல்லாமே எனக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியுது. அதே மாதிரி வந்து அடிய மூவியில் வந்து இந்த செந்தாலினி சாங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு. ஜஸ்டின் பிரபாகரன் அவருக்கு தான் பாராட்டுக்கள். பாராட்டு எல்லாமே, எல்லா புகழும் ஜஸ்டின் ப்ரோக்கே அப்படின்ற மாதிரி. அதாவது செந்தாலினி அந்த அந்த பேர் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. செந்தாலினின்ற பேர் வந்து ஒரு மாதிரி வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணோட நேம் மாதிரியே இருக்குது. அது எப்படி அந்த நேம் ஆக்சுவலி எப்படி உருவாச்சுன்னா, முதல்ல ஹீரோயின் பேர் வந்து வேறு ஏதோ தான் இருந்தது. சாங் கம்போசிங்க்கு அவர் கூட போய் உட்காந்துருந்த போது இது பண்ணுறது, அவர் ஏற்கனவே ஒரு சாங் அதுதான் அந்த சாங், ஏற்கனவே அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணி வேறு எதுக்கோ பண்ணியிருந்தார். ஒன்று பண்ணியிருக்கேன், இது நம்ம சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி காமிச்சார். அதில் வந்து செந்தாமரன் இருந்தது. அந்த அப்படியே போய் எண்டு வந்து பா செந்தாமர உன்னை தேடி நான் இங்கே ஓடி வந்தேன், செந்தாமரன் அதான் சூப்பராக இருந்தது. ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னா, ஆனால் செந்தாமரை எப்படி வைக்க முடியும், அதை மட்டும் மாற்றலாம். இல்லை ப்ரோ, அது சவுண்டிங்காக நல்லா இருக்கு ப்ரோ, நம்ம ஹீரோயின் பேர் வேறு, செந்தாமரன் சம்மதமே இல்லாமல் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறது, ஹீரோயின் பேரை செந்தாமரன் வச்சிடலாம். செந்தாமரனாவே ரஜினி சார் நடிச்ச இல்லை செந்தாமரை, ஸோ அதை வைக்க முடியாது அப்படின் போது. ஆனால் எனக்கு அந்த அந்த சவுண்டிங்காக ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின் போது அதே மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய யோசிக்கும் போது செந்தாழினி அப்படின்ற ஐடியா அது நானும் ஏடியும் பேசிகிட்டு இருந்தபோது வந்த ஒரு ஐடியா தான். செந்தாழினின்னு வைக்கலாமா அப்படின்னு. செந்தாழினியா, அது நல்லா வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பழைய பேர் மாதிரி இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ப்ரொடக்ஷனில் சொன்னபோது ப்ரோ செந்தாழினியா என்ன ப்ரோ பேர் வருமா, இல்லை ப்ரோ நல்லா வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குல்ல, ஒரு நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அவங்கள. ஸோ ஓகே அப்படியே வா செந்தாமரையே வா செந்தாழினி, அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கரமான ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம் என் பையன் பேர் நதியாழனே செந்தாழினிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். ஏன்னா முதல்ல பொண்ணு தான் பிறக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஏதோ இன்ஸ்டிங்க்ட்டு. ஸோ பொண்ணு பிறந்தா நதியாழினி அப்படின்னு வைக்கணும்னு இருந்தோம். ஸோ செந்தாழினிலேருந்து நதியாழினி அப்படின்றது, பையன் பிறந்தா அப்படின்னு நதியாழன்னு வச்சிடலாம். அது ஒரு சுத்த தமிழ் பெயர் மாதிரி. சுத்த தமிழ் பேர்னால அது மெயினாக வந்து எந்த மதத்தையும் குறிக்கக்கூடாது, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதையும் குறிக்கக்கூடாது. ஒரு இயற்கை, நதின்றது ரிவரு, யாழ் அப்படின்றது மியூசிக்கு. ஸோ நதியாழன் அப்படின்னும் போது மியூசிக் மாதிரி ஓடுற ஒரு ரிவர் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தனியாகவே பேசணும்னு நினச்சேன் நதியாழன் பற்றி. நம்ம அவரை பற்றி அப்புறம் வந்துடுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் டைமில் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே கலாய்க்கக்கூடிய ஆளாமே நீங்கள். யார்? பொதுவாகவே என்னையும் கலாய்ப்பானுங்க, நானும் கலாய்ப்பேன். அது இந்த இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ராங்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நிறையா சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் விசாரிச்சேன் எல்லாமே. அந்த காலத்திலேயே நீங்கள் வந்து ஃபோன் காலில் மிமிக்ரிலாம் பண்ணி கலாய்ச்சிக்கலாமா? நிறைய நிறைய நிறைய. அதில் வந்து நீங்கள் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ப்ராங்க் நிறைய இருக்குது ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குவே. பரவாயில்ல, நாங்கள் கேட்குறோம். என் ஃப்ரெண்டு அப்போது எனக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆக்சிடென்ட் ஆகி கால் இது ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டு வச்சு பெட் ரெஸ்ட். எனக்கு உங்களுக்கு ஓகே, வீட்டில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ அப்போது ஒன்றுமே 6 மாதம் பெட் ரெஸ்ட்டு, வெறும் பெட்டு தான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வீட்டுக்கு வருவானுங்க, அந்த மாதிரி இருப்போம். ஸோ அப்போ ரொம்ப போர் அடிக்கும்ல. அப்போது என் ஜூனியர் பையன் ஒருத்தன், பேர் சொல்ல விரும்பல. அப்போது என் ஃப்ரெண்டும் அவனும் ஒரே குவார்ட்டர்ஸு. ஸோ அதனால் அவனை கலாய்க்கலாம் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் ஃபோன்லேருந்து அவனுக்கு மெசேஜ் பொண்ணு பேசுகிற அவரே மெசேஜ், பொண்ணு மாதிரிலாம் மிமிக்ரிலாம் பண்ணுவேன் லைட்டாக. அப்படியே இப்போ தொண்டை ஏத்தனை வாடி இரும்புனேன் பார்த்தீங்களா? ஓகே, தப்பிச்சிட்டிங்க. இப்போ வேணா லைட்டாக ரொம்ப சைலண்ட்டாக ஹலோ ஹாய் எப்படி இருக்க நல்லா, அது இன்னும் கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்புறம் உடனே கால் பண்ணி பேசினாலும் பேசுனேன். ரொம்ப நேரம் பேச முடியாதுல்ல. ஸோ டப்புனு அம்மா பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேன். இது வரைக்கும் சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருந்த டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டான். டெய்லியில் ஒரு 3-4 நாள் பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரீசார்ஜ், அப்போல்லாம் ரீசார்ஜ் தான், இது கிடையாது. ஸோ எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சரி அப்படின்னு ஃபஸ்ட்டு எப்படி மெசேஜ் பண்ணுறான் முதல்ல. அப்போ தான் மெசேஜ் பண்ணுறேன், ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்.
ரிப்ளை பண்ணுறான். ஃபஸ்ட்டு கால் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கால்லே சார் வந்து டார்லிங். நான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துறான். செம்ம சிரிப்பு எங்களுக்கு. ஓனர் தள்ளி வச்சு அப்புறம் அதுக்கும் பேச்செல்லாம் கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டேன். 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டாட கழிச்சு கால் பண்ண டார்லிங் பேலன்ஸ் இல்லை டார்லிங் இப்போதானே ரீசார்ஜ் பண்ணேன். இல்லை அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பேசுனாங்க. அதில் 100 ரூபாய்க்கு பண்ணுறேன். இல்லை அம்மா ரொம்ப பேசுவாங்க. ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு அவன் ஃபோன் பண்ணிட்டு என் அம்மாவும் வீட்டில் அம்மா இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் இருக்கான். ஃபோன் பண்ணிட்டு சரி டார்லிங் அம்மா பக்கத்தில் அப்புறம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே டார்லிங் 1 கிஸ் டார்லிங். அம்மா பக்கத்தில் இருக்கிறப்பவே அவனுக்கு தெரியாது அம்மா பக்கத்தில் இருக்கிறது. அம்மா வந்துடுவாங்க அப்புறம் பேசுகிறேன் டார்லிங் 1 கிஸ் டார்லிங்னு சிரிப்பு வருது எங்களுக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு டார்லிங் ப்ளீஸ் டார்லிங் 1 கிஸ் வந்து ஃபோனில் முத்தம் கொடுக்குறதுல உனக்கு என்னடா ஆகுது அப்படின்னு அப்புறம் கட்டெலாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி 1 வீக் அப்புறம் என் ஃப்ரெண்டு அவன் பேர் பாலாஜி, என் ஃப்ரெண்டு பேர் பாலாஜி, இந்த பையன் பேர் கிடையாது, பையன் பேர் வேணாம். ஸோ அவன் பாலாஜியை கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு மச்சான் என்னால் முடியல அவன் டார்ச்சர் பண்ணுறான் இன்னைக்கு உடச்சிடலாம் அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு அவனுக்கு கால் பண்ணி பாலாஜி கான்ஃபரன்ஸில் வச்சுட்டு நீ சைலண்ட் ஆடுறா பாலாஜி சைலண்டாக வச்சுட்டு அவனுக்கு கால் பண்ணி பொண்ணு வயசில் தான் முதல்ல பேசுகிறேன். இல்லை என்ன பண்ண அப்படின்ட்டு பொண்ணு வயசில் பேசுகிறேன். ரிப்ளை பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன அவன் பேரை என்னடா எப்படி இருக்க அப்படி டப்புன்னு சைலன்ஸ். பாலாஜி பேச பாலாஜி பேசுறான். 2 பேரும் பயங்கரமா சிரிக்கிறோம். அமைதியாவே இருக்கான், எதுவுமே பேச மாட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போனே எடுக்கல. 1 வாரம் என் போனே எடுக்கல, பாலாஜி போனே எடுக்கல. அப்புறம் பாலாஜியை பார்த்தா அவன் சிங்கமா திட்டிருக்கான் டேய். அதுக்கப்புறம் அவனை நான் ரோட்ல ஒரு வாட்டி பார்த்தேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரோட்ல ஒரு வாட்டி பார்த்து தூரத்துல இருந்தா டேய் அவன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருந்தாருங்க. அவன் கை கவியா இவனா பார்த்துட்டு அப்படின்ட்டு அவனை கிட்ட சொல்லிட்டு ப்ரோ அவனுக்கு முன்னாடி கலாச்சாரம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் தான். இந்த மாதிரி நிறைய பண்ணிடுவேன். இப்பவும் பண்ணுவேன். அது பேசிக்காவே அப்படிதான் அப்படின்னா இப்போவும் நிறைய அந்த மாதிரி பையனை கலாச்சாரம் பொண்ணு. இப்போ நான் உண்மையே சொன்னாலே நம்ப மாட்டானுங்க நிறைய. என் டீம்லேயே நிறைய இந்த மாதிரி ப்ராங்குக்காக நிறைய பண்ணி உண்மையா ஒரு டே அந்த படம் சூப்பரா. ஏன்னா நிறைய மொக்க படம் வந்து பார்த்துட்டு செம்ம காண்டா இருக்கும்ல. அதுவே படம் செம்மையா இருந்ததுடா சூப்பரா உன் ஸ்கிரிப்டுக்கு 2-3 விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுடா பாடுறா அப்படிலாம் சொல்லி மாட்டி விட்டுருவீங்க. செம்ம காண்டாயிரும் அவளுங்க பார்த்துட்டு. ஸோ இப்போ அதனால உண்மையாவே ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டுறாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஒரு உண்மையிலே அடுத்த படம் நான் போனேன் அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து சிம்பு ஃபேனா? நான் விஜய் சார் ஃபேன் தான் சின்ன வயசுலேருந்து. ஓகே. இப்போ ஸ்க்ரீனில் விஜய் சாரோட ஆக்டிங் பர்ஃபார்மராக ரொம்ப பிடிக்கும். என்டர்டெய்னராக அவரை ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் வந்து வல்லவன் சிம்புவும் பிடிக்காது. வல்லவன் மூவி உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து இந்த அகைன் ஃபோனில் வந்து மெசேஜில் ராங் நம்பர்லலாம் பேசுவோம். இப்போ என் நம்பர் வந்து 64ன்னு முடியுது அப்படின்னா 65666768. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா இல்லையா? அப்போலாம் எதுவுமே கிடையாது, வெறும் மெசேஜ் தான். வாட்ஸ்அப்பில் எதுவுமே கிடையாது, ப்ராப்பர் மெசேஜ். 64ன்னு நம்பர் முடியுதுன்னா 63 62 61 65 எல்லாத்துக்கும் ஹாய்னு போயிடுது. அதில் யாராவது போட்டு ரிப்ளை பண்ணால் சும்மா அந்த வயசில் ஒரு யங் ஏஜில் சும்மா ஜாலியாக பேசலாம். அந்த மாதிரி பேசல ஏதோ ஒரு பொண்ணு பேசினா பேர் வேணாம் அகைன். ஸோ பேசும்போது சும்மா ரேண்டமாக ஒரு 3-4 டேஸ் பேசுகிறோம். பேசிட்டு எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா ஃபோட்டோ அனுப்ப முடியாது என்னால். நான் இப்படி தான் இருப்பேன், ஃபோட்டோ அனுப்ப முடியாது. அப்போ நான் மீடியாவுக்கும் நான் படிச்சுட்டு இருந்தேன் இன்ஜினியரிங் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ. அப்போது அவங்களும் ஃபோட்டோ அனுப்ப முடியாது. ஸோ அதனால் அவன் எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது, நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாது. ஸோ மீட் பண்ணலாம், மீட் பண்ணால் தான் எப்படி இருக்காதுன்னு தெரியும். ஃபோனில் ஃப்ளட் பண்ணிட்டீங்க டோட்டலாக? மீட் ஃப்ளட்னா சும்மா என்ன எப்படி இருக்காது, சும்மா அந்த கடலை அப்படின்னா ஒரு 1 வீக் பேசியிருப்போம். பேசிட்டு சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னும் போது ஏதாவது அகைன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்றதுனால ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்போ வந்து இந்த பல்லு செட்டு, அதான் அந்த வல்லவனில் பல் வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி பல் ரெடி பண்ணுறது தான் பண்ணிருந்தான். ஏதாவது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மச்சான் எனக்கு பல்லில் ஒன்று ரெடி பண்ணணும், அப்படி பண்ண முடியுமா? பண்ணலான்டா அப்படின்ட்டு போய் அளவெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாளே மத்தியானம் பண்ணிட்டான். நல்லா இவ்வளோ பெருசாக வாய்க்கு வெளியே இவ்வளோ பெருசு பல் வர மாதிரி பண்ணி அதை வச்சாச்சு. என் அம்மா ஃப்ரெண்டோட அம்மா பிரவீன் இப்போ யூஎஸில் இருக்காங்க. நம்ம அம்மாவோட ஒரு பெரிய ஒரு சோடாபுட்டி கண்ணாடி மாதிரி ஒரு பெருசு அதை போட்டுட்டு தலையை நல்லா படியை சீவி பயங்கர ஒரு ஒரு அம்மாஞ்சி பையன் ஃபீல்டில்
தான் வல்லவன்ல சிம்பு மாதிரி. நானும் என் ஃப்ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். அவ என்ன சொன்னான்னா அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன் அப்படின்னா. ஸோ நானும் இவனும் போகிறோம் எங்கன்னா கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, அங்கே மீட் பண்ணிடலாம். அங்கே மீட் பண்ணிட்டு அங்கேருந்து காஃபி ஷாப் போயிட்டு ஒரு 2 hours வீல் டாக், அதுக்கப்புறம் வீல் கோ. அதுதான் பிளான். சரி ஓகேட்டு நான் இங்கேருந்து போகும்போதே என் ஃப்ரெண்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, வாரி சிரிப்பாக அடக்கிட்டு பல்ல மட்டும் போடல, பல்ல ஐடியாலாம் எப்போ நான் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணணும்? அப்படியே யோசிக்கிறது தான். அப்படி போய் அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்கு அடக்க முடியல. அப்புறம் வந்துட்டா, தூரத்துலேருந்து கால் பண்ணால் அட்டன் பண்ணி நான் பேசுகிறதோ அப்போ வந்து இந்த கெட்டப் போனாலே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறேன். அது நேச்சுரலாக அது வரைக்கும் நான் இப்போ பேசுகிற மாதிரி பேசுவேன். கெட்டப் பண்ணுறேன், ஹலோ எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், ரொம்ப அந்த ஃபீல் அது நேச்சுரலாக வந்துடுது. அங்கே தூரத்துலேருந்து பார்த்தாங்க, எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அந்த பிளாக் ஷர்ட். திரும்பி பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களா? வார்த்தையே இல்லை. பக்கத்தில் போய் எப்படி இருக்கீங்க, இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு பின்னாடி என் ஃப்ரெண்டு போயிட்டான். ஸோ அவன் பின்னாடி போய் சிரிக்கிறது பார்த்து எனக்கு சிரிப்பு வருது. ஆனால் நான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு எப்படி இருக்கீங்க, ஆல்ரெடி இந்த பல்லு வச்சு நீங்கள் சிரிச்ச மாதிரி தான் இருப்பீங்க. ஆமாம், அதில் பேசுறது வேற ஒரு மாதிரி. ஸோ நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்கிறேன். நல்லா இருக்கும். அவளுங்க 2 பேரும் ஒருத்தி மூஞ்சி ஒருத்தி பார்த்துக்கிறாளுங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சைலண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் காஃபி ஷாப் போகலாமா அப்படின்றேன். இல்லை வீட்டில் இப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணாங்க, இமீடியட்டாக போகணும், இன்னொரு நாள் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் காஃபி ஷாப் போகலான்னு இல்லை இப்போ தான் கால் வந்தது. ஓ அப்படியா, அதெல்லாம் 10 நிமிஷம் கூட இல்லை, 5-10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். பெஸ்ட்டு சரி ஓகே கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி இப்படி திரும்பி போனோன்னு டப்புன்னு திரும்பி பல்ல எடுத்துட்டு கண்ணாடியே கட்டி ஆமாம் ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணி திரும்பி ஹலோ நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்த்து அப்படின்னு உச்சக்கட்ட ரியாக்ஷன் சேஞ்ச் வருது. இவன் ஃப்ரெண்டும் சிரிச்சா, நானும் சிரிச்சேன், பயங்கரமாக சிரிச்சு. டப்பாவிகளா யாரா நீங்க டக்குன்னு அவங்களே சந்தேகப்பட்டிருப்பாங்களா, நம்ம கண்ணுக்கு தான் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டிருப்பாங்களா அவங்க? இல்லை அவங்களால நம்பவே முடியல. அது நீங்கள் வீடியோலாம் எடுத்தீங்கன்னா பயங்கர பங்கமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி ஷாப் போய் 2 மணி நேரம் பேசிட்டு தான் போனோம். நான் அப்போ கேட்டேன், அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அப்படி அப்படி இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்களா? அப்படி நீங்கள் ஏன் மனசாட்சியை தொட்டு சொல்ல, அப்படி இருக்கிறது சரி தப்புன்னு அந்த உருவம் இதுக்குள்ளே நான் வரல. பட் அவங்களோட இது அப்போ அப்படி தான் இருந்தது. ஸோ ஓகே, அப்போ இப்படிதான் இருக்கு போல. டக்குன்னு வல்லவன் எப்படி யோசிக்கிறேன்? வல்லவன் படம் அப்போ தானே வந்துருது. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் அது பண்ணது. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அதே நம்ம கேமராவை பார்த்து ஹாட்ஸ்பாட் 2 எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஆடியன்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், பயங்கர காமெடி இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்த படம் தான். அதெல்லாம் கருத்துக்களை கருத்து சொல்லணும், ஆனால் ஹியூமராக ஜாலியாக சொல்லணும். அது ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் எல்லோரும் அப்படியே ஜாலியாக கூட்டமாக போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு வைபாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு படம் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள், ஜாலியாக போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த இன்டர்வியூ எல்லாமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் நான் இன்னொரு கெஸ்ட்டோட நான் பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.